தண்ணி வேணுமா? நீ டாக்டரை கொன்னுட்ட எனக்கு தெரியும். இப்ப பாஷம் உயிரோட இருக்காரா இல்லையா? சொல்லு, மரியாதையா சொல்லுடா, சொல்லுடா. விட மாட்டேன்டா. திரும்ப வரும்போது நீ உண்மையை சொல்லும். சீஃப் டாக்டரை கொலை பண்ணிருக்கான். இன்னொரு விஐபி என்ன பண்ணான்னு தெரியல. எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம், வாயை திறக்கவே மாட்டேங்கிறான். ஒரு கிரிமினல் லாயர் நீங்க, 3 அக்யூஸ்ட கூட வச்சிருக்கீங்க. ரொம்ப நல்லவங்க, தப்பா தெரியல. இன்னைக்கு அவனை பாண்டிச்சேரி கூட்டு போறோம். அவன் கொலை பண்ணதை கண்ணால பார்த்த சாட்சி இருக்கு. இனிமே அவன் தப்ப முடியாது. சார், அவசரப்படாதீங்க. என்ன நடந்துச்சுன்னு நான் வெற்றி கிட்ட கேக்குறேன். சரி, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்லுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்றேன். வெற்றி, எதுக்காக கொலை பண்ண? என்கிட்ட உண்மை சொல்லு. நான் பண்ணல. போய் சொல்ற. என்ன நம்புங்க வக்கீல், நான் பண்ணல. ஒரு வக்கீலா கேக்குறேன், ஏன் கொலை பண்ண? நான் பண்ணல. வெற்றி, நீ உண்மையை சொன்னாதான் என்னால உன்னை காப்பாத்த முடியும். பண்ணல. வெற்றி, சொல்லு ப்ளீஸ். நான் பண்ணல. நான் கொலை பண்ணல. மிருகங்கள் கூட வாழ பயப்படுற இடத்துல நாங்க பல வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க நாங்க அனுபவிக்கிற சித்திரவதைய வார்த்தைகளால சொல்ல முடியாது. கணேசனுக்கு இங்கிருந்து வெளியில போய் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை. அப்பப்ப ஏதாவது முயற்சி பண்ணிட்டே இருப்பான். இங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சேன். இப்படித்தான் எல்லாரும் முன்னாடியும் போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணுவாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இங்கிருந்து தப்பிச்சு போகணும்ன்ற எண்ணம் யாருக்குமே வராது. இப்படி ஒரு நரக வாழ்க்கையை தான் 15 வருஷமா நாங்க அனுபவிச்சுட்டு. போட போட போ போடா. எத்தனை தடவை சொல்றது, கேட்க மாட்டியா? போடா. ஐயோ கணேசா, என்ன மாதிரி எத்தனை பேர் எத்தனை வருஷமா இருக்கிறோம். ஏண்டா நாங்க எல்லாம் இல்லை? போடுற
எதுவும் திடீர்னு கூட இருக்கிறவங்க காணாம போயிடுவாங்க. கேட்டா வெளியில தப்பிச்சு போயிட்டதா சொல்லுவாங்க. இது வரைக்கும் யாரும் திரும்பி வந்ததே கிடையாது. என்ன ப்ராப்ளம் இருக்கு? மல்டி ஆர்கன் டிசார்டர் சார். ஒன்றும் இல்லைம்மா, சரியாயிடலாம், டோன்ட் வரி. ஆப்ரேஷன் பண்ணுறது தவிர வேறு வழி இல்லை. என்ன ராமு, இப்படி தான் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறாங்க. எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறீங்க டாக்டர்? என்ன பெருசாக ட்ரீட்மெண்ட் சார், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. ஏதோ இருக்கிறத வச்சு சமாளிச்சிட்டு இருக்கோம். ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னா கூட 15 days ஆகுது சார். ஸ்கேன் எடுக்கிறதுக்கு என் ஹாஸ்பிட்டல் அனுப்பலாமே டாக்டர்? அந்த அளவுக்கு ஃபண்ட்ஸ் இல்லை சார். என்ன டாக்டர் பேசுறீங்க? என்ன பெரிய ஃபண்ட்ஸ்? அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் நான் எதுக்கு கட்டி வச்சிருக்கேன்? லுக்கே டாக்டர், என்ன பொறுத்த வரைக்கும் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லை. உயிரங்கிறது ஒண்ணுதான். இட் ஹாஸ் டு பி ட்ரீட்டட் ஈக்குவலி. தயவு செய்து உங்களை அனுப்பி வைங்க. எனி எமர்ஜென்சி ப்ளீஸ் சென்ட் them. உங்க கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு அனுப்பி வைங்க, நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதானே? அவங்க நம்மள நம்பி தானே வந்திருக்காங்க டாக்டர். தேங்க்யூ சார். என்ன டாக்டர் நீங்க? கண்ணா ஒன்றும் இல்லடா, படுத்து கூட. யாரோ சிஸ்டர் இருந்தால் கூப்பிட்டு செடேஷன் கொடுக்க சொல்லுங்களேன். சிஸ்டர், கமா. என்ன டாக்டர் குழந்தை அழற சத்தம்? புதுசாக ஒரு குழந்தை வந்திருக்கு. வா. என்னாச்சு பாபு? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. அம்மா அம்மா அம்மான்னு அழுதுட்டே இருக்கு. தொற என்னாச்சுமா? அழாத அம்மா வருவாங்க. அண்ணன் இருக்கேன்டா, உனக்கு அண்ணன் இருக்கேன். அண்ணன் இருக்கேன். இந்த டாக்டர் சாப்பிடுமா? அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுமா. இங்க பா, அண்ணன் சொன்னா கேட்பேல. அம்மாவை நான் கூட்டு வரட்டா? அம்மாவை நான் கூட்டு வரேன். அழக்கூடாது, ஒழுங்கா சாப்பிடணும். பாபுண்ணா, ஆர்த்தி வாமா, வா 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 ஆர்த்தி வா, ஆர்த்தி வா 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 வா. பாபு ரொம்ப வயலண்டா இருக்கா. ஈஸ்ட் ரூம் கூப்பிட்டு வா ஆர்த்தி, பயப்படு. என்னவா? ஏன் 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 அழக்கூடாது. ஒன்றும் செய்யாது, ஒன்றும் வலிக்காது. பயப்படாது, சரியா? நாங்களாம் இருக்கோம்ல, ஒன்றும் ஆகாது ஆர்த்தி. நோ நோ நோ, உனக்கு ஒன்றும் செய்யாது. ஒன்றும் ஏன் பயப்படாதுமா. டாக்டர் என்ன வெற்றி? சின்ன குழந்தை டாக்டர், ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா? குழந்தை சீக்கிரம் குணம் ஆகணும்னா இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். வாங்க டாக்டர்.